பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியோட கிராண்ட் ஃபினாலே நேத்து ரொம்பவே பிரம்மாண்டமா நடந்து முடிஞ்சிருக்கிற நிலையில வழக்கம் போல இந்த சீசன்லயும் டைட்டில் வின்னர்ல ஏதோ சதி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் உண்மையான டைட்டில் வின்னர் முத்துக்குமரன் இல்ல அப்படின்ற மாதிரி பல பேர் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே மோசமா திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதுல சில ரசிகர்கள் இந்த முடிவுக்கு விஜய் சேதுபதி அவர்களும் ஒரு காரணம் அப்படின்னு சொல்லி அவரையும் கண்டபடி தப்பா பேசிட்டு வராங்க. இந்த நிலையில இப்ப இத பத்தி முதல் முறையா நடிகர் விஜய் சேதுபதி அவர்களே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ணதை நான் ரொம்பவே பெருமையா பாக்குறேன். ஏன்னா கமல் சார் மாதிரி ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட் ஹோஸ்ட் பண்ண ஷோவை நான் ஹோஸ்ட் பண்ணிருக்கேன். ஒரு வழியா இந்த ஷோ ரொம்பவே சூப்பரா முடிவுக்கு வந்துருச்சு. இந்த ஷோவை நான் ஹோஸ்ட் பண்ணதுல நிறைய பேருக்கு என் மேல பல விமர்சனங்கள் இருக்கலாம். குறிப்பா நேத்து நடந்த ஃபைனல் ரிசல்ட்ஸ்ல நான் ஏதோ முடிவை மாத்தி முத்துக்குமரன் அவர்களை டைட்டில் வின்னரா அனௌன்ஸ் பண்ண மாதிரி என்ன தப்பா பேசிட்டு வரீங்க. அதே மாதிரி நான் என்னமோ சௌந்தர்யாவுக்கு அநியாயம் பண்ண மாதிரியும் முழு ரிசல்ட்டை நான் கடைசி நேரத்துல மாத்திட்ட மாதிரி எல்லாம் பல பேர் என்ன குறை சொல்லிட்டு வரீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்ல. நான் இந்த நிகழ்ச்சியை ஹோஸ்ட் பண்ண ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து சொல்லிட்டு வரேன், எனக்கும் எவிக்ஷன் ப்ராசஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு. அதே மாதிரிதான் நேத்து வின்னரையும் நான் முடிவு பண்ணல. அதுக்கு ஒரு டீம் இருக்காங்க, அவங்க தான் எல்லா முடிவையும் எடுப்பாங்க. அதுல முத்துக்குமரன் அவர்கள் தான் அதிகமான ஓட்ஸை வாங்கி வின் பண்ணதா சொல்ல சொன்னாங்க. அத நான் சொன்னேன். ஒவ்வொரு தடவையும் நான் இப்படி சொல்லி சொல்லி என்னால முடியல, கொஞ்சம் கடவுள் குறித்த அறிவை வச்சு யோசிங்க அப்படின்னு ரொம்பவே கோவமா சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகர் விஜய் சேதுபதி சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல முக்கியமான செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.